வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் இரண்டாவது சுற்று தாக்குதல்களை ஆப்கானிஸ்தானுக்குள் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல்கள் தாலிபான்களிடமிருந்து எப்படியான பதிலடியை பெற்றுக் கொடுக்க போகிறதோ தெரியவில்லை. ஆப்கானிஸ்தானுக்குள் பாகிஸ்தான் விமானப்படை நடத்தியுள்ள விமான தாக்குதல்களின் அதே பாணியில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால் பாகிஸ்தானில் விமான தாக்குதல்களை நடத்த முடியாது. காரணம், ஆப்கானிஸ்தான் தாலிபான்களிடம் போர் விமானங்கள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்களிடம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் சில ஹெலிகாப்டர்கள் இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் ஹெலிகாப்டர்கள் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்தக்கூடியவை அல்ல. அத்துடன் பாகிஸ்தானுக்குள் பறந்தால் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் ஆப்கான் தாலிபான்களால் ஹெலிகாப்டர்கள் சுலபமாக சுட்டு வீழ்த்தப்படும் அபாயம் உள்ளது. அதனால் பாகிஸ்தானுக்குள் வான் தாக்குதல்களுக்கு வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் முதலாவது சுற்று தாக்குதல்களை ஆப்கானிஸ்தானுக்குள் நடத்தியதை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு தாலிபான்கள் பாகிஸ்தானுக்குள் தரை தாக்குதல்களை தொடங்கின. அதனால் இப்போது பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் இரண்டாவது சுற்று தாக்குதல்களை ஆப்கானிஸ்தானுக்குள் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டால் அது தாலிபான்களின் தரை தாக்குதல் பதிலடியாகவே இருக்கும். சனிக்கிழமை மற்றும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெடித்த தீவிர எல்லை மோதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிலைகள் மீது பெரிய அளவிலான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்தியதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். காபூலில் பாகிஸ்தான் விமான தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் வன்முறை ஏற்பட்டுள்ளது. இது இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே பதட்டங்களை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி ஆப்கான் தாலிபான் துருப்புகள் பல பாகிஸ்தான் எல்லை சாவடிகளை தாக்கிய போது சமீப கால துப்பாக்கி போர் தொடங்கியது. எல்லைக்கு அப்பால் இருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுக்கு நாங்கள் முழு பலத்துடன் பதிலடி கொடுத்து வருகிறோம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த துப்பாக்கி போர்களை அவர்கள் விவரித்தனர். இந்த நடவடிக்கையின் போது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு சொந்தமான பல முக்கியமான ராணுவ தளங்களை பாகிஸ்தானின் விமானப்படை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் விமானங்கள் தாக்கிய இலக்குகள் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் ராணுவ இலக்குகள் என்று கூறப்பட்ட போதிலும் அவை பாகிஸ்தான் தாலிபான் இலக்குகளா அல்லது ஆப்கானிஸ்தான் தாலிபான்களின் இலக்குகளா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. பாகிஸ்தான் பிரதேசத்தில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களுக்கு பொறுப்பான தீவிரவாத இலக்குகளை செயலிழக்க செய்வதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை. காபூலில் உள்ள தாலிபான் அரசாங்கம் டெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி தீவிரவாத இயக்கத்தை ஆப்கானிஸ்தான் மண்ணில் சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதாக இஸ்லாமாபாத் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகின்றது. ஆப்கான் தாலிபான் பாகிஸ்தான் தாலிபான் என்று இரண்டும் வெவ்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் இரண்டும் ஒரே சித்தாந்த வேர்களை பகிர்ந்து கொள்ளும் இயக்கங்கள். பாகிஸ்தான் தாலிபான் டிடிபி சமீப மாதங்களில் பாகிஸ்தானுக்குள் ஏராளமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பாதுகாப்பு படைகள் மற்றும் எல்லை உள்கட்டமைப்பை குறிவைத்துள்ளது. பாகிஸ்தானின் ராணுவ தலைமை எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பல முறை எச்சரித்துள்ளது. தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடுகள் இருந்த போதிலும் டிடிபி இயக்கத்தினர் ஆப்கானிஸ்தான் பிரதேசத்திலிருந்து தாக்குதல்களை தொடங்குவதை தடுக்க காபூல் தவறிவிட்டது என்று இஸ்லாமாபாத் அதிகாரிகள் கூறுகின்றனர். பாகிஸ்தான் எதிர்ப்பு சக்திகளுக்கு ஆப்கானிஸ்தான் தொடர்ந்தும் பாதுகாப்பான புகலிடமாக செயற்படுகிறது என்று பாகிஸ்தானின் மூத்த பாதுகாப்பு வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். அவர்கள் பாகிஸ்தான் விமானப்படையின் வான்வழி மீறல்களை கண்டித்தனர். ஆப்கானிஸ்தான் பிரதேசத்திற்குள் இஸ்லாமாபாத்தின் விமான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அப்படி ஒரு நடவடிக்கைகள் ஏற்கனவே பலவீனமான பாதுகாப்பு சூழலை மோசமாக்க வேண்டும் காபூலில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான எல்லை டுரான் லைன் என்று அழைக்கப்படுகின்றது. இது இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக ஒரு மோதல் புள்ளியாக இருந்து வருகின்றது. 2600 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள இந்த மலை எல்லை ரோந்து செல்வது கடினமான ஒரு பகுதி. மேலும் பல தசாப்தங்களாக ஆயுதமேந்திய இயக்கங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடத்தல் வலையமைப்புகளுக்கான ஒரு வழியாக செயற்பட்டு வருகின்றது. 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காபூல் டிடிபி இயக்கத்தின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் தலைமை பாகிஸ்தானின் தொடர்ச்சியான எல்லைக்கோட்டு தாக்குதல்கள் முயற்சிகளை எதிர்த்துள்ளது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதிலிருந்து இரு தரப்பினருக்கும் இடையிலான மிகவும் மோசமான மோதலை தற்போது நடக்கும் மோதல்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று பிராந்திய பார்வையாளர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தான் விமான தாக்குதல்கள் போர் விமானங்கள் மற்றும் நீண்ட தூர துல்லிய வெடிமருந்துகளால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அரசாங்கம் அதன் நடவடிக்கைகள் தற்காப்பு இயல்புடையவை என்று அதன் எல்லைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டவை என்றும் கூறுகின்றது. சமீபகால அறிக்கைகளில் எல்லைகளுக்கு அப்பால் இருந்து நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதல்களை நிறுத்த பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று மூத்த அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் வெளியிடும் சில கருத்துக்கள் இந்த பிரச்சனையை தொடர் மோதலாக மாற்றப் போகின்றன. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மற்றும் அதன் நட்பு தீவிரவாத அமைப்புகளின் தேவையற்ற ஆக்கிரமிப்பு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்த பாகிஸ்தான்
ஒரு நாள் ஆப்கானிஸ்தான் மக்கள் விடுதலை பெற்று உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கத்தால் ஆளப்படுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது ஆப்கான் தாலிபான்கள் மீது பாகிஸ்தான் வைக்கும் நேரடி குற்றச்சாட்டு. ஒரு நாள் ஆப்கானிஸ்தான் மக்கள் விடுதலை பெற்று உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கத்தால் ஆளப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வலுவான வார்த்தைகளால் கூறியிருப்பது ஆப்கானிஸ்தான் மக்களின் உண்மையான பிரதிநிதிகள் தாலிபான்கள் இல்லை என்பதை குறிக்கின்றது. ஒரு நாள் ஆப்கானிஸ்தான் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று குறிப்பிடுவது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தாலிபான்களிடமிருந்து விடுதலை என்பதை குறிக்கின்றது. இதற்கு பாகிஸ்தான் மீது தாலிபான்கள் மிக மோசமாக பதிலடி கொடுக்கலாம். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் நிலவும் பதற்றங்கள் மற்றும் மோதல்கள் குறித்து சவுதி அரேபியா தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அனைத்து தரப்பினரும் சிக்கல்களை நிதானத்துடன் அணுகி பதற்றங்களை தணிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இரு அண்டை நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் குறித்து கவலை தெரிவித்துள்ள கத்தார், இந்த விவகாரம் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று இரு தரப்பையும் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் ஆச்சரியகரமாக வேறு எந்த நாடும் இவர்களது பிரச்சனைகளை கண்டுகொள்ளவில்லை. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தின் காரணமாக பிராந்தியத்தில் அமைதியின்மை மற்றும் நிலையற்ற தன்மை ஏற்படும் என்று நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த பதற்றமும் ஒரு பெரிய மோதலாக மாறுவதற்கு முன்பாக செல்வாக்குமிக்க நாடுகள் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் சவுதி அரேபியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்தும் விவாதம் எழுந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்த இரண்டு நாடுகளிலும் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் அது இரு நாடுகளின் மீதான தாக்குதல்களாக கருதப்படும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நிலவும் பதற்றம் மற்றும் மோதலை குறித்து தீவிர கவலை தெரிவித்த சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இரு தரப்பினரும் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சவுதி அரேபியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் சவுதி அரேபியா கூறியுள்ளது. தீவிரவாதம் குறித்த விவகாரத்தில் தாலிபான்களுக்கு அழுத்தம் கொடுக்கவே பாகிஸ்தான் காபூல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியதாக சில நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த தாக்குதல் மூலம் தீவிரவாதத்தை தடுப்பதில் பாகிஸ்தான் வெற்றி பெறுமா என்பதே கேள்வி. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரிக்க தூரம் எல்லைக்கோடு குறித்த பிரச்சனையும் ஒரு காரணமாகும். அது இந்த மோதல்களுக்கு முன்பே இருந்த பிரச்சனை. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வரையப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இடையிலான இந்த எல்லைக்கோட்டை ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்வதில்லை. தூரன்கோடு உருவானதில் இருந்து காபூலை ஆண்ட ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த எல்லையை அங்கீகரிக்க மறுத்துவிட்டன. இந்த தாக்குதலின் மூலம் தாலிபான் வெளியுறவு அமைச்சின் இந்திய பயணம் குறித்து ஆப்கானிஸ்தான் மீதான தனது அதிருப்தியை பாகிஸ்தான் காட்டுகிறது என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். தமக்கு நெருக்கமாக இருந்த ஒரு அண்டை நாடு, அதுவும் இஸ்லாமிய நாடு, இந்தியாவுடன் உறவை நாடி செல்வதை பாகிஸ்தான் நிச்சயம் ரசிக்காது. அத்துடன் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை பல அரபு நாடுகள் தவறானது என்று கருதுகின்றன என்று அரபு ஊடகங்களில் இருந்து தெரிய வருகின்றது. இஸ்ரேல் தோஹா மீது தாக்குதல் நடத்திய போது மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட சர்வதேச சமூகம் மிகவும் கோபம் அடைந்தது. எனவே பாகிஸ்தான் காபூல் மீது தாக்குதல் நடத்தலாமா என்ற கேள்விக்கு இடமில்லை. பாகிஸ்தான் காபூல் மீது தாக்குதல் நடத்தியது தவறு. இது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரபு ஊடகங்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் ஏன் இந்தியாவுக்கு சென்றார் என்று தங்கள் அதிருப்தியை ஒரு வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு தெரிவிக்கிறது என்றும் சில அரபு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து சவுதி அரேபியா இந்த பதற்றத்திற்கு எவ்வாறு பதிலளிக்கும் என்ற கேள்வி உள்ளது. சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பாதுகாப்பான உறவுகள் மிகவும் பழமையானவை. எனவே இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வேறு வழியில் பார்க்க கூடாது. அது ஒரு பொருளாதார பரிவர்த்தனை ஒப்பந்தமாக மட்டுமே பார்க்க வேண்டும். சவுதி அரேபியா தனது தரப்பில் இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கும் என்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனெனில் இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இடையே உறவுகள் உள்ளன. இதை தவிர சவுதி அரேபியாவுக்கு மற்ற நாடுகளுடனும் உறவுகள் உள்ளன. இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்படாது என்று சவுதி அரேபிய அரசாங்கம் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதர் சல்மே கலீல்சாத் காபூலில் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் என்று ஆப்கானிஸ்தானின் கோரிக்கைகள் எழுந்துள்ளதாகவும் இதனால் மோதல் மற்றும் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறினார்.